வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எனக்கு வந்து சேலட் தான் பண்ணிக்க போகிறேன். சேலடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து கிட்னி பீன்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து கிட்னி பீன்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏதாவது ஒரு பயிர் எடுத்துக்கிறணும். அதுக்கு வந்து பயிர் வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு ஆஃப் அளவுக்கு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து குக்கும்பர், அப்புறம் வந்து கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி, இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். வெஜ்ஜீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுதான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து லெட்யூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். லெட்யூஸ் வந்து நம்மளுக்கு இன்னுமே வேணும்னாலும் நிறையா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுவே நிறையா இருக்கா அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு, அப்புறம் பெப்பர், சால்ட்டு இதை போட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேணும்னா நம்ம யோகட்டும் சேர்த்துக்கலாம், தயிருமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சேர்க்கலை, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து இந்த டாக்கோஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே வந்து இதை வந்து வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து தோசை, நான் வந்து அது வந்து அந்த சேலட் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து லாண்ட்ரி போடுறதுக்கு வந்து இன்றைக்கி லாண்ட்ரி போடுற டே, அதனால் வந்து லாண்ட்ரி வந்து போட்டு விட்ருந்தேன். ஒரு லோடு வந்து இப்போது வந்து ஓடி முடிச்சிருச்சு, ஒரு லோடு வந்து ட்ரையரில் இருக்குது. லாண்ட்ரி ரூம் வந்து இது வரைக்கும் நான் காட்டினதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 லாண்ட்ரி, அதாவது ஒரு வாஷர், ஒரு ட்ரையர் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு சிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அயனிங் டேபிள் ஒன்று இருக்குது. அந்த அயனிங் டேபிளில் தான் அந்த ஜீனெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டும் அயனிங் டேபிளும் எங்களோடது கிடையாது, ஹவுஸ் ஓனரோடது. நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், இந்த லாண்ட்ரி வந்து 3 பேர் வந்து ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு. ஒன்று வந்து எங்கள் ஃபேமிலி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஹவுஸ் ஓனர் அவங்களோடது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் டோருக்கு பக்கத்தில் ஒரு டோர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. 1 இயர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க, இன்னும் அங்கே வந்து யாருமே வரல. அவங்களுமே வந்து லாண்ட்ரி வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் லாண்ட்ரி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு நாள் வந்து லாண்ட்ரி போடுவேன். நான் வந்து எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை தான் போடுவேன். திங்கக்கிழமை வந்து ஹவுஸ் ஓனர் வந்து போடுவாங்க. பக்கத்தில் இருக்க அவங்க வந்து புதன்கிழமை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. மேபி நம்மளுக்கு ஒரு வேளை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு இருக்குது, அவசரமாக துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டால் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. யார் துவைக்கிறோமோ அவங்க வந்து அந்த ட்ரையரில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வந்து அவங்க தான் க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த ரூமில் இருக்கிற ஏதாவது கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சுனாலுமே வந்து க்ளீன் பண்ணிடணும். ரூமில் வந்து அவ்வளோவா டஸ்ட் விழுகிறதுக்குலாம் சான்ஸ் இல்லை. வாஷிங்க்கு, ட்ரையருக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லிக்விட்லாம் நாம் தான் வந்து வாங்கிக்கிறணும். நான் வந்து இந்த 2 லிக்விட் தான், ஒரு வாஷிங் லிக்விட், அப்புறம் ஒரு வந்து ஃப்ரெஷ்னர் ஒன்று, அது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லிக்விட் வந்து ஊற்றுறப்ப வந்து கரெக்டாக அந்த குழியில் மட்டும் ஊற்றணும். சுற்றி வேணும்னா ஊற்றிக்கலாம். அந்த மேலே வந்து இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து கரெக்டாக அந்த இடத்துலலாம் விழுகாது போல். அது துவைச்சி முடித்ததுக்கப்புறமும் அங்கேயே தான் இருக்கும். அதனால் வந்து அதையுமே வந்து தொடச்சி எடுத்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து அந்த துவைச்ச துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து மடித்து வச்சுட்டா அயன் பண்ண மாதிரியே இருக்கும், சுருங்கல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி வந்து கடைக்கு போயிருந்தப்போ வந்து பில்லோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த பில்லோவுக்குமே வந்து கவர் வந்து போடணும். அதெல்லாம் இப்போ வந்து அந்த பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பில்லோ கவர், அது ஃபுல்லாக வந்து இப்போ துவைக்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிருந்தப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போவுமே வந்து தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற சைஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். இன்றைக்கி நாங்கள் போனது ரொம்ப லேட்டாக தான் போனோம். அதனால் வந்து இருந்த தக்காளி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு போல். ஒவ்வொரு தக்காளியும் என் கையளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இருந்த மிச்சம் இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த தடவை ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேறு எந்த திங்ஸுமே வந்து வாங்கலை. இந்த ஃப்ரிட்ஜில் ஒன்று வைக்கவே இடமே இல்லாத மாதிரி இருக்கும், அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம்
இந்த அப்பளம் மாதிரி ஒரு சிப்ஸ் அது. அதில் வந்து இந்த சல்சான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து அந்த சல்சா வந்து வாங்கிட்டு வராமல் வெறும் அந்த சிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்து போகிறப்ப தான் அந்த சல்சா வந்து வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேப்ஸு, இந்த கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஆயில் டிஸ்பென்சர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து இந்த தடவையும் அதே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ரேக் வந்து ஊரில் இருந்து தாங்க கொண்டு வந்திருந்தேன். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எங்களுக்கு வந்து ஒரு லக்கேஜ் தான் அலௌடு இருந்துச்சு. நான் வந்து இதை எடுக்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா இடம் பத்தாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாற்றி வச்சு எப்படியோ வந்து கொண்டு வந்துட்டேன். நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து கலட்டி தான் இருந்துச்சு. அதை அப்படியே தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். லக்கேஜ் அன்பேக் பண்ண வீடியோ பார்ட் 1 மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னுமே வந்து கொஞ்சம் இருக்குது. அது இன்னும் எடிட் பண்ணலை. ஒரு வேளை உங்களுக்கு வந்து லக்கேஜ் அன்பேக் பண்ணுற வீடியோ வந்து வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அடுத்து வந்து அந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா விலாக்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணலாமா அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லுங்கள். ஒரு வேளை விலாக்லேயே இன்க்ளூட் பண்ணுறதா இருந்தால் விலாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் அன்பேக் பண்ணுற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இல்லை அது தனியாக வேணும்னா தனியாக கூட அப்லோட் பண்ணுறேன். எப்படி வேணும் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த புதினா வந்து ஏற்கனவே வந்து இருந்துச்சு. அதை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு வந்த இந்த புதினா வந்து கீழே ஒரு டிஷ்யூ வச்சு அந்த புதினாவை இந்த மாதிரி பிச்சு வச்சுட்டா அது பேசாமல் இருக்குது, கெட்டு போகாமல் இருக்குது. இல்லைன்னா வந்து கருப்படிச்சு அந்த கவர்லேயே வச்சா கருப்படிச்சு ஒரு மாதிரி கெட்டு போயிடுது. அதனால் வந்து இப்படி தான் இப்போ பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கேண்டில் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லாருமே வந்து கேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உட்டன் ஃப்ளோரு இல்லை கார்பெட் ஃப்ளோராக இருந்தால் லைட்டாக வந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து கேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மெல். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்புளுந்து கஞ்சிக்கு வந்து அந்த மாவு வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்புளுந்து வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து பச்சரிசி இல்லை ஏதாவது ஒரு அரிசி, எந்த அரிசி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து காய்ச்சிக்கலாம். அதுக்கு வந்து அதை தான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இருக்கிற இந்த கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலு, சால்ட்டு அந்த இது ஃபுல்லாக வந்து வச்சுருந்தேன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த சமைக்கிறப்ப எடுத்து லைட்டாக கொட்டி ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த கஞ்சிக்கு வந்து வறுத்து வச்சுருந்தது வந்து நல்லா வந்து அந்த சூடெல்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுட்ரு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன். நம்மளுக்கு இன்னும் எப்போ வேணுமோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே வந்து சரி சும்மா வெளியே போகலாம், வீட்டிலே இருந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து நைட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.